வணக்கம் ஜேவி மீடியா நேயர்களே, நான் உங்கள் எழிலரசி. இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பெண் குழந்தை பிறந்து வளர்ந்து ஆளாகி திருமணம் முடிந்து மகப்பேறு பெற்று மெனோபாஸ் அட்டன் பண்ற வரையும் எண்ணற்ற பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு தான் இருக்கிறோம். அப்படி சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தியும் அதற்குண்டான தீர்வுகளை பத்தியும் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவ நிபுணர் திருமதி சுபா அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். நைஸ் மேம். மேம், உங்களை பத்தி இன்ட்ரோ நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லுங்க மேம். நான் மருத்துவர் டாக்டர் சுபா, MBBS DGO, மகளிர் மகப்பேறு மற்றும் கருத்தரித்தல் சிறப்பு நிபுணர். இந்த ஃபீல்டில் கடந்த 26 வருடங்களாக பணிபுரிந்துட்டு இருக்கேன். இப்போ அட்லாண்டிஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் பணிபுரிந்துட்டு இருக்கேன். நைஸ் மேம். மேம், ஒரு பெண் குழந்தை பிறந்த உடனே அதுக்கு எந்த விதமான பிரச்சனைகள்லாம் மேம் வரும்? முதல்ல ஒரு பெண் குழந்தை பிறந்த உடனே முதல் வாரத்தில் அந்த குழந்தைக்கு சில ப்ளீடிங் மென்சஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, வெள்ளப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த குழந்தைக்குரிய அந்த யூட்ரஸு, இந்த வரக்கூடிய பாதை இதெல்லாம் ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லுது. அதை பார்த்து நம்ம பயப்படணும் அவசியம் இல்லை. ஐயோ குழந்தைக்கு ப்ளீடிங் ஆதே அப்படின்னு பயப்பட வேணாம். பட் இது நம்மளுக்கு நல்ல விஷயம்தான். அது சில நாட்கள் அதுவாகவே தன்னாலவே நின்றுடும். இது ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னா, ஒரு பெண் குழந்தை அந்த ஹார்மோன்ஸ் அம்மாட்டிருந்து அந்த ஹார்மோன்ஸ் அந்த பெண் குழந்தைகளை செயல்படுது. ஸோ பிறந்த உடனே அந்த ஹார்மோன்ஸ் வித்ட்ரா ஆன உடனே இந்த மாதிரி சிம்டம்ஸ் அது காமிக்குது. பட் இது நல்ல விஷயம்தான், பயப்படுறதுக்கு விஷயம் இல்லை. மேம், இப்போ ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எந்த மாதிரியான மேம் இருக்கும்? ஒரு ஏஜ் அட்டென்ட் பண்றது அப்படின்னா முன்னாடிலாம் டிலேடா தான் வந்துச்சு. ஒரு 13-14 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஆனாங்க. ஆனா இப்போ 9 இயர்ஸ் 8 இயர்ஸ் 7 இயர்ஸ்ல முன்னாடி போயிட்டே இருக்கு. இது நியூட்ரிஷன்னாலையும் அவங்க உடம்பு வளர்ச்சி ஜாஸ்தியா இருக்கிறதுனாலையும் தான் இது மாதிரி ஏற்படுது. பட் இதுவும் நல்ல விஷயமா தான் நம்ம எடுத்துக்கணும். சில பெண்களுக்கு மாசம் மாசம் கரெக்டா வந்துடுது, சில பெண்களுக்கு கரெக்டா வரதில்லை. எப்பவுமே 5 விரலும் ஒன்னா இருக்கிறது இல்லை. ஸோ ஒவ்வொரு உடம்பும் அவங்கவுங்க அந்த உடம்புக்கு ஏற்ற மாதிரி ஹார்மோன் செயல்படும் போது அதுக்கேற்ற மாதிரி தான் அது வெளியில தென்படுது. சில கரெக்டா வரணும் நம்ம ஆர்டர் பண்ண முடியாது. சில குழந்தைங்களுக்கு அது 2 மாசத்துலயோ 3 மாசத்துலயோ 4 மாசத்துலயோ ஒரு தடவை வரலாம். பிகினிங்ல அந்த மாதிரி வரலாம். இது ஏன் அப்படி ஏற்படுது அப்படின்னா, சிம்பிளா சொன்னா பிரெயின்ல ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் இருக்கும், முட்டைப்பையில ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் இருக்கும், கர்ப்பப்பையில ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் இருக்கும். இந்த 3ம் ஒருங்கிணைந்து செயல்படும். ஃபர்ஸ்ட் டைம் பீரியட்ஸ் வந்தோடனே இந்த ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஒருங்கிணைந்து செயல்படுற விஷயங்கள் மெச்சூர் ஆயிருக்காது. இந்த விஷயங்கள் மெச்சூர் ஆகிறதுக்கு சில வருடங்கள் ஏற்படலாம். ஸோ அந்த வருடங்கள்ல இந்த இர்ரெகுலர் மென்சஸ் வருது. ஸோ நம்ம எப்போ பயப்படணும் அப்படின்னா, ப்ளீடிங் நிற்காம போகுது அப்படின்ற போது உடனே கொண்டு வந்துடணும். நம்ம என்ன நினைப்போம், 2-3 மாசம் வரல, இப்பதான் ப்ளீடிங் வந்திருக்கு, அதனால உள்ள அழுக்கு ரத்தமெல்லாம் இருக்கு, அதெல்லாம் போட்டோம் அப்படின்னு அம்மாக்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க அதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்க நம்பவே கூடாது. அதாவது நம்ம உடம்புல இருக்கிற ரத்தம்லாம் நம்ம ரத்தம் தான். அது நல்ல ரத்தம் கெட்ட ரத்தம் அப்படிலாம் எதுவுமே இல்லை. எல்லா ரத்தம் போயிடுச்சு அப்படின்னா ஹீமோகுளோபின்லாம் டவுன் ஆயிடும். ஸோ அனிவே ரத்த சோகைன்ற ஒரு வியாதிக்குள்ள அவங்க என்டர் ஆயிடுவாங்க. ரத்த சோகைன்னா பலவேறு சிம்டம்ஸ் அதை காமிக்கும். ஸோ அந்த அளவுக்கு விடக்கூடாது. சம்டைம்ஸ் குழந்தைங்களெல்லாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, ஹீமோகுளோபின்றது நார்மலாக ஒரு 12-11 அப்படி இருக்கணும். சம்டைம்ஸ் இந்த குழந்தைங்கலாம் பார்க்கும்போது ப்ளீடிங்லாம் ஜாஸ்தி போயிடுச்சு அப்படின்னா 4-5 அந்த லெவல்லாம் ஹீமோகுளோபின் பார்க்குறோம். ஸோ அப்படிலாம் ரொம்ப வருத்தமான விஷயம். அப்படி ரொம்ப குறைஞ்சிச்சுன்னா அவங்க ப்ளீடிங் ரத்தப்போக்கு ஜாஸ்தியாக இருந்திருக்குன்னு அர்த்தம். அது ஆரம்ப ஸ்டேஜ்லேயே பார்த்துட்டா மெடிசனால நம்ம சரி பண்ணிக்க முடியும். அதை விட்டுட்டு நம்ம பிளட் எல்லாம் வேஸ்ட் ஆகி விட்டுட்டு அதுக்கப்புறம் பிளட்டை வாங்கி ஏற்றி அவங்கள நார்மல் திரும்பி கொண்டு வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க. ஸோ மக்களே, நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்குள்ளலாம் ஆளாகாமல் பார்த்துக்கோங்க. மேம், இப்போ நார்மல் பீரியட்ஸ்னா என்ன, எப்படி இருந்தா பயப்படணும், எப்படி இருந்தா பயப்படக்கூடாதுங்க? இந்த விஷயம் எல்லாத்துக்குமே தெரியணும். நார்மல் பீரியட்ஸ் அப்படின்னா 35 to 45 டேஸ்க்குள்ள வரணும். அது 2 to 7 டேஸ் வரைக்கும் இருக்கலாம். அதாவது முதல்ல 2 to 3 டேஸ் வரைக்கும் ஜாஸ்தி இருக்கும், அப்புறம் படிப்படியாக குறைஞ்சு 7 டேஸ்ல அது நின்றுடணும். இதுக்கு பதிலாக 1 மணி நேரத்துல நிறைய போகுது, 1 மணி நேரத்துல ஒரு பேடெல்லாம் மாற்ற வேண்டியது இருக்கு, இட் இஸ் அப்நார்மல். மேம், ஒரு நாளைக்கு பேட் எத்தனை சேஞ்ச் பண்ணணுமா? அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. எவ்வளவுதான் அவேர்னஸ் இருந்தாலுமே இன்னமும் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாது. சிலருக்கு நிறைய போகும், சிலருக்கு கம்மியா போகும். ஆனா நாங்க என்ன சொல்றோம்னா, 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அது சோக் ஆகுதோ இல்லையோ மாற்றணும். ஏன்னா அது வெட்டா இருக்கும்போது இந்த கிருமிகளோட அட்ராக்ஷன் ஜாஸ்தியா இருக்கும். அந்த கிருமிகள் ஜெனிட்டல் ட்ராக்ட் வழியா உள்ள போய் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துது. ஸோ அதனால அது சோக் ஆகுதோ இல்லையோ 6 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் ஒரு பேடு மாத்திடணும். மேம், இப்போ மார்க்கெட்ல நிறைய வந்துருச்சு பேட்ஸ். அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சஜஷன் பண்றாங்க. மக்கள் அதை நிறைய குழம்பி போயிருக்காங்க. அவங்க முன்னாடி எல்லாம் காட்டன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது எது மேம் பெஸ்ட்? எங்களுக்கு உங்களுடைய சஜஷன் சொல்லுங்க. முன்னாடி எல்லாம் கிளாத் தான் யூஸ் பண்ணாங்க.
பட் நாங்க கிளாத் எல்லாம் யூஸ் பண்ண சொல்றது இல்ல. காட்டனி சாஃப்ட் பேட் தான் நம்ம யூஸ் பண்ண சொல்றோம். பட் நைலான வேற அந்த வெரைட்டிஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. காட்டனி சாஃப்ட் பேட் தான் யூஸ் பண்ணணும். பட் அதுவுமே 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாத்திடணும். ஓகே அதுக்கு முன்னாடி அது சோக் ஆயிடுச்சுனாலும் உடனே மாத்திடணும். மேம், பிசிஓடிஸ்னா என்னங்க மேம்? அதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க மேம். இது வந்து சமீப காலமா ரொம்ப ஜாஸ்தியா வந்துட்டு இருக்கு. முன்னாடி நாங்க பிராக்டிஸ் பண்ண ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப ரேரா இருந்துச்சு. அப்ப இருக்கிற உணவு பழக்க வழக்கங்கள், உடற்பயிற்சி, ஆரோக்கியம் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியில வரவே இல்லை. இப்ப இதெல்லாம் டவுன் ஆயிடுச்சு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியில வருது. அதுதான் ரீசனு. ஸோ இது பிசிஓடி அப்படின்னா பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ்ன்னு அர்த்தம். அதாவது அந்த முட்டைப்பையில நிறைய நீர்க்கட்டிகள் இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான். இது அந்த முட்டைப்பையில உள்ள ஃபால்ட் கிடையாது, பிளட்ல உள்ள ஹார்மோன்ஸ்ல உள்ள ஃபால்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்க வந்து அந்த ஆக்சஸ் மெச்சூரிட்டினால சரியா வராது, அதுக்கப்புறம் தான் சரியா வரும்ன்ற ஒரு ஆக்சஸ் சொல்லியிருந்தேன். பிரெயின்ல, முட்டைப்பையில, கர்ப்பப்பையில ஆக்சஸ் ஒன்று சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஆக்சஸ் வந்து ஒரு ஹார்மோன் கரெக்டா இருக்கும்போது கரெக்டா நடக்கும், கரெக்டா பீரியட்ஸ் வரும். ஸோ இந்த பிசிஓடியில என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இந்த ஹார்மோன்ஸ் முறையா இருக்காது, முன்னுக்கு பின் முரணா இருக்கும். அதாவது இப்போ நம்ம நார்மலா சராசரி வெயிட்ல உள்ள ஒரு குழந்தை எக்ஸஸ் வெயிட் போட்டுருச்சுன்னா அந்த வெயிட் அந்த ஃபேட் செல்ஸ்ல இருந்து ஒரு ஹார்மோன் வெளியில வரும். இந்த ஹார்மோன் என்ன பண்ணுனாக்க நார்மலா நடக்கூடிய அந்த ஆக்சிஸ் நடக்க விடாது. ஸோ அப்போ பீரியட்ஸ் கரெக்டா வராது. ஓகே, நம்பர் 1. நம்பர் 2, உணவு பழக்கம் ரொம்ப வெயிட் கெயின் ஜாஸ்தி ஆயிடுவாங்க. ஸோ அதனால வெயிட் கெயின் அதுல இருக்கும். 2வது irregular periods சரியா முறையா வராது. 3வது ஆக்னிஸ், அத பருக்கள் நிறைய ஃபேஸ்ல வரும். 4வது மேல் பேட்டர்ன் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். அப்படி அதாவது ஹேர் நமக்கு ஒரிஜினலா இருக்க ஹேர் கொட்டிக்கிட்டே வரும். ஆனா இந்த மேல் டைப் ஆஃப் மீசா வளர்றது, தாடி வளர்றது, செஸ்ட்ல, அப்டமன்ல இதெல்லாம் எக்ஸஸா வரக்கூடிய ஹேர் க்ரோத் ஜாஸ்தியா இருக்கும். இதெல்லாம் ஏன் வருதுன்னா அந்த மேல்ல சொல்லக்கூடிய ஹார்மோன்ஸ் அவங்க உடம்புல ஜாஸ்தியா இருந்ததுனால, இந்த ஃபேட் செல்ஸ்ல இருந்து வர்றதுனால. அதனால இப்போ உள்ள ஜெனரேஷன் நாங்க யாரை பார்த்தாலும் சிறுதானியங்கள் அண்ட் பயிறு வகைகள், தானிய வகைகள் இதெல்லாம் நாங்க கிளாஸ் எடுக்கிறோம். ஸோ இப்போ உள்ள ஜெனரேஷனை கொஞ்சம் மாறணும். ஏன்னா எல்லாரும் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் வெளியில ரொம்ப ரொம்ப டேஸ்டா பண்றாங்க. சிக்கனை பார்த்தா 100,000 வகை சிக்கனை போடுறாங்க. அது வந்து இந்த அடல்ட்டா அட்ராக்ட் பண்றதை விட இந்த மாதிரி சின்ன குழந்தைங்கள ஈஸியா அட்ராக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இவங்க நிறைய எடுத்துக்கிறாங்க. ஸோ அதுல உள்ள ஹார்மோன்ஸ்லாம் அவங்க உள்ள போய் ஸோ நார்மலா நடக்கூடிய விஷயங்கள் நடக்கிறது இல்லை. ஸோ அதனால இந்த மாதிரி டிசீஸ்க்கு அவங்க தள்ளப்படுறாங்க. 1. 2வது எக்ஸசைஸுங்கிறது இப்போ உள்ள ஜெனரேஷன்ல இல்லவே இல்லை. ஸோ அதை பத்தி விழிப்புணர்வும் இல்லை. அதை பத்தி விழிப்புணர்வு நம்ம மெயினா கொண்டு வரணும். ஸோ எக்ஸசைஸ் எதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா, இந்த ஃபேட் செல்ஸ் எல்லாம் மெல்ட் ஆகணும். இந்த ஃபேட் செல்ஸ்ல இருந்து ஹார்மோன்ஸ் வரக்கூடாது. அப்படிங்கும் போது ஃபேட் செல்ஸ் குறையணும். ஸோ நம்ம உடற்பயிற்சிக்கு ஏற்ற மாதிரி ஆரோக்கியமா சாப்பிட்டாலே இதெல்லாம் நார்மலாவே நடக்கும். ஓகேங்க மேம். நிறைய வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்துல ஒயிட் டிஸ்சார்ஜ்ன்றது நிறையவே இருக்குங்க மேம். அது எதனால வருது? 1. அதே மாதிரி அது எவ்வளவு இருந்தா சாதாரணம், இல்ல எவ்வளவு இருந்தா ஆபத்து, அந்த சொல்லுங்க மேம். இதை பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அதாவது நம்ம வாயில எப்படி எச்சல் ஊறுதோ அதே மாதிரி நம்ம ஜெனிட்டல் ட்ராக்ட்ல அந்த செக்ரீஷன்ஸ் வரும். இது வந்து ஹார்மோன் லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். நம்ம எப்போ பயப்படணும்னா, அது ஒரு ஃபவுல் ஸ்மெல்லிங், ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது, இந்த ஒரு கலங்கலா வருது, இல்ல ஒரு இச்சிங்கோட அசோசியேட்டடா இருக்கு அப்படிங்கும் போது அது கண்டிப்பா ட்ரீட் பண்ணணும். இவ்வளவுதான் வருது அவ்வளவுதான் வருதுன்னு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து அளவு கிடையாது. இதுக்கு அவங்களோட ஹார்மோன்ஸ்க்கு ஏத்த மாதிரி அது சுரக்கும். அதுக்கு எது ட்ரீட்மெண்ட் இருக்காங்க மேம்? இல்ல அந்த மாதிரி இந்த 3 அந்த மாதிரி ஜாஸ்தி வரும்போது இந்த 3 விஷயங்களும் அந்த நான் சொன்னேன் இல்லையா, ஃபவுல் ஸ்மெல்லிங், இச்சிங்க, ஒரு மாதிரி கலங்கலா வருது, இந்த மாதிரி ஏற்படும். அப்படிலாம் ஏற்படுச்சுன்னா அது இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சோ அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா அவசியம். கண்டிப்பா உங்ககிட்ட கன்சல்ட் பண்ணணும். கண்டிப்பா தேவை. முதல்ல எல்லா குழந்தைகளும் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். நம்ம பேண்டிஸ் போடுறோம் அப்படின்னாக்கா யூரினேட் பண்ணும்போது நல்லா வாஷ் பண்ணணும். சோ அந்த பேண்டிஸை வீட்டுக்கு வந்தோடனே கலட்டி நல்லா துவைச்சு டெட்டால் வாட்டர்ல ஊற வச்சு காய வச்சுதான் யூஸ் பண்ணணும். சோ 1 மந்த்துக்கு மேல அதே பேண்டிஸ் ரொட்டேஷன்ல வரக்கூடாது, வேற மாத்திரணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காட்டனி சாஃப்ட் பேட் தான் டூரிங் மென்சஸ் யூஸ் பண்ணணும். 6 ஹவர்ஸ்க்குள்ள மாத்திரணும். சோ இந்த மாதிரி அந்த இடத்தையும் நம்ம ஆரோக்கியமா பராமரிக்கணும். ஆரோக்கியம் இல்லாததுனாலதான் அன்ஹைஜீனிக் பிஹேவியர் சொல்றோம் இல்லையா, சோ அந்த மாதிரி ஸ்டேஜ்ல தான் இன்ஃபெக்ஷன் வருது. ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் வருதுங்கிற போது இந்த இச்சிங் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும், ஒயிட் டிஸ்சார்ஜ் ஜாஸ்தி வரும். அது அப்படியே உள்ள போய் யூட்ரஸை பாதிக்கும், கருக்குழாயை பாதிக்கும், முட்டைப்பையை பாதிக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய ஏற்படும். அடி வயிற்று வலியும் கொடுக்கும். மேம், இப்போ கன்சீவ் ஆயிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சதுல இருந்து நம்ம எப்போ வந்து உங்களை கன்சல்ட் பண்ணணும்? எத்தனை நாளைக்குள்ள நம்ம உங்களை வந்து கன்சல்ட் பண்ணணும்? ஒரு பெண்ணோட மாதவிடாய் நாள் தாண்டின உடனே டாக்டரை பார்த்துடணும்.
ஏன் ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதிரி சொல்றேன்னா, முதல்ல ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா இல்லையான்னு உறுதிப்படுத்திக்கணும். ரெண்டாவது அந்த ப்ரெக்னன்சி கர்ப்பப்பைக்குள்ள ஃபார்ம் ஆகுதாங்கிறது ஸ்கேன் மூலமா பார்த்துக்கணும். இன்கேஸ் கர்ப்பப்பைக்குள்ள ஃபார்ம் ஆகாம கருக்குலையில திறந்திருந்தா அது உயிருக்கே ஆபத்து ஏற்படும். ஸோ இது முதல்ல ஸ்கேன் பண்ணி அவங்க அது கரெக்டா இருக்கா, கரெக்டா வளர்ந்துருக்கான்றத தெரிஞ்சுக்கணும். அந்த பீரியட்ஸ் நாள் தள்ளி போன உடனே டாக்டர்கிட்ட வந்துடணும். மேம் இப்போ கிட்டல வச்சு டெஸ்ட் பண்றாங்களா மேம், அது எந்த அளவுக்கு வந்து 100% அது கரெக்டா இல்லை எப்படிங்க? 100% கரெக்டுன்னு அது சொல்ல முடியாது. ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரிப்போர்ட்ஸும் அதில் ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ பிளட்ல இருக்கிற பீட்டா ஹெச்சிஜி ஹார்மோன் லெவல்ன்றது ஒரு டெஸ்ட் இருக்கு. அதுதான் கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட். அதுக்கப்புறம் ஸ்கேன்ல தெரிஞ்சிடும். ப்ரெக்னெண்ட்டை கன்ஃபார்ம் ஆன உடனே மொதல் 3 மாசத்துல அவங்களுக்கு இதுதான் சாப்பிடணும் அதுதான் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு இது கிடையாது. மொதல் 3 மாசத்துக்கு ரிக்குவயர்மெண்ட்ஸும் கிடையாது. அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதை சாப்பிடலாம். பழங்கள் நிறைய சாப்பிடணும், தண்ணி நிறைய குடிக்கணும். மொதல் 3 மாசத்துல வாமிட்டிங் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ கண்டினியூஸாக வாமிட்டிங் வந்து உடனே டாக்டர்கிட்ட ஆலோசனை பெறணும். கண்டினியூஸாக வாமிட்டிங் இருக்கக்கூடாது. மொதல் 3 மாசம் தாண்டின உடனே 2வது 3 மாசத்துக்குள்ள போறாங்க. 2வது 3 மாசத்துலயும் ஒவ்வொரு தடவையும் செக்அப் வரும்போது மாசம் ஒரு தடவை அவங்க செக்அப் பண்ணுவாங்க 7 மாசம் வரைக்கும். ஸோ ஒவ்வொரு தடவையும் செக்அப் வரும்போது வைட்டல்ஸ் பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்பாங்க. எல்லாம் கர்ப்பப்பையெல்லாம் நார்மலா இருக்கா, குழந்தை நல்லா வளர்ந்துருக்கா, இந்த விஷயம்லாம் பார்ப்பாங்க. யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட் இதெல்லாம் பண்ணுவாங்க. பிபிஸ் எல்லாம் கரெக்டா ஒவ்வொரு தடவையும் மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க சொல்ற மாதிரி ஒரு மருத்துவர் சொல்ற மாதிரி மாசம் மாசம் கரெக்டா அவங்க ஆலோசனை பெறணும். இது வந்து நார்மலா நடக்கூட பிரெக்னன்சிக்கு. ஸோ ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு இந்த டேட் வந்து மாறும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க கரெக்டா வரணும். 7 மாசத்துக்கு அப்புறம் 2 வாரத்துக்கு ஒரு தடவை செக்அப் வந்தா போகும். இது வந்து நார்மலா நடக்கக்கூடிய பிரெக்னன்சிக்கு. அது வந்து 36 வாரம் வரைக்கும் 2 வாரத்துக்கு ஒரு தடவை அவங்க கரெக்டா ஆலோசனை பெறணும். 36 வாரத்துக்கு தாண்டினதுக்கு அப்புறம் வாரம் அவங்க கரெக்டா செக்அப் வரணும் டில் த டெலிவரி வரைக்கும். மேம் ஒரு சந்தேகம் மேம், இப்போ 3 மந்த் வரையுமே எங்கேயும் டிராவல் பண்ணக்கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க, அது ஏங்க மேம்? முன்னாடி காலத்துல எல்லாம் வந்து இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இல்லை. இப்பவும் அது இல்லைன்னு தான் சொல்வேன். சில விஷயங்களுக்கு சில பேருக்கு வயிற்று வலி ஏற்படுறதோ, சில பேருக்கு ப்ளீடிங் இருக்கும். அந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரிக்கு தான் இந்த மாதிரி டிராவல் அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா நாங்க சொல்லுவோம். ஜென்ரலி மொதல் 3 மாசத்துக்கு அன்அவாய்டு, அதாவது தேவைப்பட்டா மட்டும்தான் அவங்க வந்து போய்க்கணும். தேவைப்படாத விஷயத்துக்கு அவங்க மொபிலைஸ் பண்றது நல்லதில்லை. மேம் கன்சீவா இருக்கும்னு தெரிஞ்சதுல இருந்து நம்ம என்னென்ன விதமான ஸ்கேன்ஸ் எல்லாம் மேம் எடுத்து பார்க்கணும்? முதல்ல நான் சொன்ன மாதிரி கன்ஃபர்மேட்டரி ஸ்கேன், குழந்தை வந்து கர்ப்பப்பைக்குள்ள உண்டாயிருக்கான்னு பார்க்கக்கூடிய ஒரு ஸ்கேன், கன்ஃபர்மேட்டரி ஸ்கேன், டேட்டிங் ஸ்கேன் சொல்லுவோம். அது ஒன்று எடுக்கணும். ரெண்டாவது 12 வாரத்துல 12 to 13 வாரத்துக்குள்ள என்டி ஸ்கேனுங்கிறத ஒரு ஸ்கேன் எடுக்கணும். அதுக்கப்புறம் 5 மாசத்துல 20 வாரத்துல நார்மலா எல்லா பார்ட்ஸும் இந்த குழந்தைக்கு வளர்ந்துருக்கான்ற பார்க்கக்கூடிய அனாமலி ஸ்கேன் எடுக்கணும். அப்புறம் 8வது மாசத்துல வளர்ச்சி ஸ்கேன், அதாவது குரோத் ஸ்கேன், அது நார்மலா இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் நேர மாசத்துல தான். மேம் நிறைய பேருக்கு வந்து பிளட் இல்லைன்னு சொல்லிட்டு பிளட் எல்லாம் வந்து இன்செர்ட் பண்றாங்க இல்லையா, அது வந்து எந்த அளவுக்கு மேம் உண்மை? அது அந்த மாதிரி தேவைப்படுதுங்களா? ஆக்சுவலா மொதல் 3 மாசத்துல எந்த ரெக்குயர்மெண்ட்டும் தேவைப்படாது குழந்தைக்கு. அந்த 4வது மாசத்துல இருந்து அம்மா உடம்புல உள்ள ஹீமோகுளோபின் கொண்டு குழந்தை எடுத்துக்கும். அதுக்காக தான் நாங்க முன்னாடியே சொல்றோம், ஒரு தாய்மாருக்கு ஹீமோகுளோபின் 12ஆவதும் குறைந்தபட்சம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா இருந்துச்சுனாக்கா குழந்தையும் ஆரோக்கியமா வளரும், இவங்களும் நல்ல சத்துள்ளத ஆகாரம் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ இப்போ அயன் சப்ளிமெண்ட், கால்சியம் சப்ளிமெண்ட்லாம் நாங்கள் கொடுக்குறோம். கவர்மெண்ட்லயும் அதை தான் இன்சிஸ்ட் பண்றாங்க. இதை ஏன் பண்றோம் அப்படின்னாக்கா, டெலிவரி போது வரக்கூடிய பிளட் லாஸை சமாளிக்கணும். அதனாலதான் நம்ம அயனும் கால்சியமும் ஈவன் அவங்க நார்மலா இருந்தாலும் நம்ம பிரிஸ்கிரைப் பண்றோம். இந்த மாதிரி டேப்லெட்ஸும் எடுத்துக்கணும். டயட்டும் ஆரோக்கியமான டயட், கீரை, காய்கறிகள், இந்த மாதிரி ஈரல், சவரட்டி, இந்த மாதிரி விஷயத்துலலாம் பிளட் நிறைய வரும். டேட்ஸ், பேரிச்சம்பழம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி டேட்ஸ், இந்த மாதிரி விஷயத்துல அயன் சத்து மிக்க உணவு பதார்த்தங்களை நிறைய அவங்க எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் புரோட்டீன் டயட்னு சொல்லக்கூடிய பயிர் வகைகள், பாசிப்பயிறு, சுண்டல், காணாப்பயிறு, தட்டைப்பயிறு, இந்த மாதிரி தோல் உள்ள பயிர்கள், இதெல்லாம் அவங்க டெய்லி எடுத்துக்கணும். ஒரு கை அளவுக்காவது எடுத்துக்கணும். மேம் சில பேருக்கு வந்து இந்த தைராய்டு பிரச்சனை இப்ப நிறைய பக்கம் இருக்குங்க மேம், அது வந்து எந்த அளவுக்கு எஃபெக்ட் பண்ணும் கன்சீவா இருக்கிறவங்கள? பொதுவா தைராய்டு பிரச்சனைங்கிறது ஸ்பெஷல் கேட்டகரி. தைராய்டு பிரச்சனை இருந்தாலே கன்சீவ் ஆறதுலயுமே தாமதமாகலாம். பட் அந்த மொதல் 3 மாசங்கிறது ரொம்ப முக்கியம். அதனாலதான் ஃபர்ஸ்ட் செக்அப்லயே நாங்க தைராய்டு டெஸ்ட் பண்றோம். தைராய்டு டெஸ்ட் அப்நார்மல் தான், அப்பவே நாங்க தைராய்டு டேப்லெட்ஸ் கொடுத்துறோம். ஏன்னா மொதல் 3 மாசம் அம்மாவோட இருந்துதான் அந்த குழந்தை தைராய்டை எடுத்துக்கும். அதுக்கப்புறம் தான் குழந்தைக்குரிய தைராய்டை உள்ள செக்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். சோ அந்த மொதல் 3 மாசத்துல எல்லா வளர்ச்சியும் வந்துடும். பிரெயின் வளர்ச்சி கொண்டு எல்லாமே டெவலப் ஆகி வந்துடும். சோ அந்த டைம்ல இந்த தைராய்டு வந்து கரெக்டா இருக்கணும். அதுக்காக தான் நாங்க தைராய்டு டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துறோம். ஓகே மேம். மேம் அப்பெல்லாம் வந்து நிறைய பார்த்தோம்னா நார்மல் டெலிவரிஸ் தான்.
ஆனா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல எங்க பார்த்தாலும் சி செக்ஷன் தான் அப்படின்றாங்க மேம். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னங்க? இது 2 விஷயமா நம்ம சொல்லலாம். முதல் விஷயமா அந்த காலத்துல 10, 15 குழந்தை. குறைந்தபட்சம் எங்க பாட்டிக்கெல்லாம் பார்த்தா 10 குழந்தை, 12 குழந்தை. ஆனா 7, 6 அதுதான் நல்லா இருக்கும். மத்தது என்ன ஆச்சுன்னே தெரிஞ்சுக்க போயிருக்கும். எஸ் மேம். ஆனா இப்போ அப்படி இல்ல. பொறக்கிறது 2, 2மே ஆரோக்கியமா இருக்கு. சோ இது பிளஸ் பாயிண்ட் எடுத்துக்கலாம். மைனஸ் பாயிண்டா எடுத்துக்கலாம். அந்த காலத்துல வந்து உடம்பு வகை எப்படி இருந்தது, டயட் எப்படி எடுத்துக்கிட்டாங்க, எவ்வளவு ஆரோக்கியமா இருந்தாங்க. வீட்டுல எல்லா வேலையும் அவங்க பண்ணாங்க. இப்ப என்ன பண்றாங்க, மிஷின் பண்றாங்க, இல்ல வேலையாள் பண்றாங்க. சோ டயட் சைடு போனாலும் அவங்க ஆரோக்கியமா எந்த உணவுமே இல்ல. எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம், சிக்கன் ஐட்டம் அந்த மாதிரி தான் சாப்பிடுறாங்க தவிர அவங்களுக்குரிய எனர்ஜி, அவங்களுக்குரிய பாடி பில்ட் எல்லாம் போயிடுது. சோ அதனாலயே நிறைய பிரச்சனைகள் இந்த மாதிரி உண்டு. மேம் இப்போ சி செக்ஷன் பண்ண உடனே நிறைய பேர் ஃபேஸ் பண்றது வந்து பேக் பெயின் இருக்கு அப்படின்னுட்டு மேம், அதை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. அது கரெக்ட். அதை வந்து சி செக்ஷன்னால கண்டிப்பா அது கிடையாது. அதாவது ஒரு ஏஜுக்கு மேலேயோ இல்ல அவங்க பேட் பாஸ்டர், அதை குனிஞ்சு குழந்தைக்கு பால் கொடுப்பாங்க. ஸோ அந்த டைம்ல அந்த வெர்டிப்ரா லெவல்ல ஒரு தேய்மானம் ஏற்படும். ஸோ அதனால வரக்கூடிய பேக் பெயின் தான் இது. இதுக்கும் சி செக்ஷனுக்கும் சம்பந்தமே கிடையாது. பேக் பெயினை சரி பண்ணக்கூடிய நிறைய எக்ஸசைஸும் இருக்கு. அந்த மாதிரி அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும் பேக். நிறைய பேருடைய இது கருத்து என்னன்னா, அந்த இன்ஜெக்ஷன் நம்ம போடுறதுனாலதான் பேக் பெயின் வந்து ஜாஸ்தியா வருது. இது கண்டிப்பா இல்ல. இது கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஊசினால பேக் பெயின் வராது. ஓகேங்க மேம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்திலையும் இன்னமும் சில குடும்பங்கள் வந்து இப்ப 2 பொண்ணு இருக்கு, எனக்கு இன்னொரு பையன் வேணும் அப்படிங்கிறாங்க. அது வந்து நார்மலுக்கு பாசிபிலிட்டிஸ். ஆனா சி செக்ஷன் இருந்தாலுமே இன்னமும் சில பேர் வந்து பையன் இருக்கணும்ன்றதுக்காகவே 3rd ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன மேம்? அது பண்ணலாமா, அது ஆபத்தா இல்ல பண்ணலாமா அப்படின்னு சொல்லுங்க. சிசேரியன்னா கண்டிப்பா ஆபத்து தான். பட் நார்மல் டெலிவரி இந்த காலகட்டத்துல வந்து 2 குழந்தைகளுக்கு மேல இருக்க குழந்தை வேணும்னு நினைக்கிறதே தப்பு தான். சி செக்ஷன் போதுங்க மேம், ரொம்ப ரொம்ப தப்பு. அது எந்த அளவுக்கு மேம் அம்மாவுக்கு ஆபத்து ஏற்படும் அப்படிங்கிறீங்களா? ஒண்ணு ஏஜ் ஜாஸ்தியாக பிரஷரு, சுகரு இதெல்லாம் வந்துரும். ரெண்டாவது நம்ம வயிறு ஒன்றும் டோர் கிடையாது, திறந்து மூடுற விஷயம் இல்ல. ஒரு தடவை தேவையான பண்ணிக்கலாம், 2வது தடவை ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிக்கலாம், 3வது தடவைங்கிறது இட் இஸ் இம்பாசிபிள். அது ரொம்ப ரிஸ்க். ஆப்ரேஷனும் ரிஸ்க், அது வந்து அவங்க ரெக்கவர் ஆகிறதும் ரிஸ்க் தான். ரிஸ்க். ஓகேங்க மேம். மேம் இப்போ இருக்கிற சொசைட்டில நிறைய பேர் வந்தோம்னா லேடிஸ் வந்து ஒர்க்குக்கு போறோம், அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்னால எபோ 30க்கு மேலதான் மேரேஜே பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களாம் 30, 35ல தான் கன்சீவ் ஆகுறாங்க. ஸோ அப்படி வந்து அந்த மாதிரி ஆகும்போது அது கரெக்டா அவங்களுக்கு வந்து சிஸ்டம் வந்து சப்போர்ட் பண்ணுமா, பாடி சிஸ்டம்? இது நல்ல கேள்வி. அதாவது 30 வயசுக்கு மேல போனாலே நாங்க எல்டர்லி பிரைமரி கேட்டகரி தான் போடுறோம். அதாவது முதல் குழந்தை 30 வயசுக்கு முன்னாடி குழந்தை பெற்றுடணும். ஸோ 30 வயசுக்கு மேல ஏன் போகக்கூடாதுன்னு நாங்க சொல்றோம் அப்படின்னா, ஏஜ் ஆக ஆக ரிஸ்க்கும் ஜாஸ்தி. பிபி, சுகரு பிளஸ் வெயிட் கெயின் இதெல்லாம் ஜாஸ்தியா நடக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டா அம்மாவுக்கும் குழந்தைக்கும் ஆபத்து இருக்கிறதுனால 30 வயதுக்கு முன்னாடியே குழந்தை பெற்றுக்கோங்க அப்படின்னு நாங்க சொல்றோம். மேம் ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்க்கெல்லாம் வந்து ப்ளீடிங் வந்து ஜாஸ்தியா இருக்கும் மேம், அதை பத்தி எனக்கு சொல்லுங்க. ஸோ ஒருத்தரோட ப்ளீடிங் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் எப்படி இருக்குன்னு அவங்கவுங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கே தெரியும். சம் ஜாஸ்தியாது, இல்லை வலி ஜாஸ்தியாது, இல்லை கொஞ்சம் ப்ளீடிங் ஸ்லைட்டாக ஜாஸ்தியாதுன்னா உடனே அவங்க மருத்துவர் ஆலோசனைக்கு வந்துடணும். சில விஷயங்கள் இந்த ஃபைப்ராய்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், சின்ன சின்ன சதைக்கட்டிகள் இந்த மாதிரி நிறைய இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ப்ளீடிங் ப்ராப்ளம் ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ அதை கவனிக்காமல் விட்டுட்டு பிளட் லாஸ்லாம் ஜாஸ்தி ஆகி போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணி அவங்க பிளட் ஏற்றி என்ன பிரச்சனைன்னு பார்த்து பண்ணுறதுக்கு வந்து ஒரு 1000 ரூபா செலவு பண்ணுற இடத்துல ₹1,00,000 செலவாயிடும். ஸோ இது ஆரம்ப காலகட்டத்திலேயே பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ இப்போ ஃபைப்ராய்ட்ஸ் அப்படின்னா சில ஃபைப்ராய்ட்ஸை வந்து நம்ம கவலை பண்ண அவசியம் இல்லை. சில ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை தரக்கூடிய ஃபைப்ராய்ட்ஸ்க்கு வந்து நம்ம கவலைப்பட தான் செய்யணும். அதுக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் சில சிகிச்சை முறைகள் நிறையவே இப்போ நவீன காலத்திலேயே வந்திருக்கு. அந்த மாதிரி முறைகள்லாம் அவங்க பின்பற்றுக்கலாம். மேம் மெனோபாஸ் அப்படின்னா என்னங்க மேம்? அதாவது பீரியட்ஸ் நிற்கக்கூடிய ஸ்டேஜ் பேர் தான் மெனோபாஸ். நார்மலாக 45 வயசுலேருந்து 55 வயசுக்குள்ள அது நடக்கும். ஸோ சில பேருக்கு வந்து நார்மல் பீரியட்ஸ் வந்துட்டே இருக்கும், சடனாக நின்றும். ஸோ அந்த மாதிரி சில கேட்டகரி இருக்கு. சில கேட்டகரிஸ்ல வந்து அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் தள்ளி 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 போய் நிற்கும். இந்த மாதிரி இருக்கும். இது 2 கேட்டகரிஸ் தான். இதை தவிர ஜாஸ்தி ப்ளீடிங் போகுது, 2-3 மாசம் வராம இருந்து அதுக்கப்புறம் ஜாஸ்தி ப்ளீடிங் போகுதுன்னா அது வந்து மெனோபாஸ் கிடையாது. ஸோ அதுக்கு உடனே மருத்துவர் ஆலோசனை வந்துடணும். மெனோபாஸ் அதாவது பீரியட்ஸ் நின்று 1 இயர்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா தான்
அது மெனபாஸ். நிறைய பேர் அது வந்து இக்னோர் பண்ணிடுவாங்க மேம். இது ஸ்டாப் ஆகுறதுனால நமக்கு அப்படி ஆகுது. நிறைய ப்ளீடிங் போறதே சில பேர் வந்து இது நம்ம ஸ்டாப் ஆகுறதுனால அப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு வீட்லயே வந்து இருப்பாங்க. அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2-3 மாசம் வரல, இப்ப வருது, நமக்கு உள்ள சேர்ந்திருக்க ரத்தம் எல்லாம் போயிருக்கும் அப்படின்னு விடுறதுதான் ஆபத்தான நிலைமை. அப்படிலாம் ஒரு விஷயமே கிடையாது. ப்ளீடிங் ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா உடனே டாக்டர்கிட்ட வந்துடணும். 30 வயசுக்கு மேலேயே வருஷத்துக்கு ஒரு தடவை எப்படி ஸ்டெத்தை வச்சு ஹார்ட் நல்லா இருக்கான்னு பாக்குறோமோ உள்ள செக்அப் பண்ணி கர்ப்பப்பை வாய் நல்லா இருக்கா, கர்ப்பப்பை நல்லா இருக்கா நம்ம பார்க்கணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, முன்னாடிலாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்க்கும்போதெல்லாம் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்ங்கிறது ரொம்ப 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 அரிதா இருந்துச்சு. பார்க்கறதே ரொம்ப ரொம்ப ரேரா இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து சீக்கிரம் ஒண்ணு பாக்குற மாதிரி வருது. இதை தடுக்கிறதுக்கு 2 வழி இருக்கு. ஒண்ணு வந்து இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுக்கலாம், அதாவது வேக்சின் சொல்றோம், மற்ற வேக்சின் எல்லாம் போடுறோம் இல்லையா, அதே மாதிரி இதுக்குன்னு வேக்சின் இருக்கு. இந்த வேக்சின் எப்போ 100% எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி, எக்ஸ்போஷருக்கு முன்னாடி அவங்க இம்யூனைஸ்டா இருந்தாங்கனாக்க பிரச்சனை இல்லை. நம்பர் 1. நம்பர் 2, இதுக்குன்னு சில டெஸ்ட் இருக்கு. அதாவது கர்ப்பப்பை வாயில ஒரு ஸ்கிரேப் எடுத்து ஒரு ஸ்லைட்ல தடவி அனுப்பிச்சிரும். அது மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தா இந்த வியாதி வரப்போதுன்னு பல வருடங்களுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி டெஸ்ட் வேற எங்கேயுமே இல்லை, வேற எந்த கேன்சருக்கும் இல்லை. இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு மட்டும் பல வருடங்களுக்கு முன்னாடி இது வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்க விஷயம் எவ்வளவு பெரிய விஷயம். அந்த மாதிரி டெஸ்ட் இருக்கு. ஸோ 30 வயதுக்கு மேலேயே அவங்க இந்த மாதிரி டெஸ்ட்டுக்கு போயிடணும். ஓகேங்க. 30 வயசுக்கு மேல இந்த டெஸ்ட் எடுத்து பார்க்கறது நம்ம எல்லாரும் நல்லது. கண்டிப்பா. ஓகே மேம். இப்போ எபோ 30க்கு மேல இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துக்கணும். கர்ப்பப்பை புற்றுநோய் வராம இருக்கக்கூடிய டெஸ்டஸ் எல்லாம் எடுத்துக்கணும்ன்றீங்க. வராம இருக்கல, வரக்கூடிய வாய்ப்பை கண்டுபிடிக்கக்கூடிய டெஸ்ட். ஓகேங்க மேம். அது என்ன டெஸ்ட்டுங்க மேம்? என்ன மாதிரி? அது பேர் வந்து பாப்ஸ்மியர் அப்படின்னு. நான் சொன்ன மாதிரி கர்ப்பப்பை வாயில ஒரு ஸ்கிரேப் எடுத்து, ஒரு உடன் ஸ்டிக் மாதிரி இருக்கும், ஒரு ஸ்கிரேப் மட்டும் எடுத்து ஸ்லைட்ல தடவி கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி அனுப்பணும்னாக்க மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா அப்நார்மல் செல்ஸ் எல்லாம் தெரியும். எது நார்மல் செல்ஸ் எது அப்நார்மல் செல்ஸ்னு அவங்க மைக்ரோஸ்கோப்ல வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. சோ அவங்க சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் போய்க்கலாம். சோ நார்மலா இருந்தா விட்டுறலாம். 3 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம பாப்ஸ்மியர் பண்ணிக்கலாம். இந்த பாப்ஸ்மியர் எல்லா அரசாங்க ஹாஸ்பிட்டல்லையும் ஃப்ரீயாவே பண்றாங்க. விலையும் கம்மி தான் பிரைவேட்ல பண்ணாலும். ஆனா நம்ம மக்களிடையே அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். 30 வயசுக்கு மேல வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து செக்அப் பண்ணிக்கோம். சரி, இது ஒண்ணு. 2வது பாப்ஸ்மியர் தாண்டி அதோட கொஞ்சம் ஹையர் ஸ்டேஜ் டெஸ்ட் போனா லிக்விட் பேஸ் சைட்டாலஜின்னு ஒண்ணு இருக்கு. அது பிரஷ்ல வச்சு அந்த செல்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு லிக்விட்ல அனுப்புவாங்க. சோ அது பெட்டரா, இந்த பாப்ஸ்மியரோட லிக்விட் பேஸ் சைட்டாலஜி கொஞ்சம் பெட்டரான டெஸ்ட். அது அட்வான்ஸ் டெஸ்ட். அதுக்கு மேல கால்போஸ்கோபின், அதாவது மைக்ரோஸ்கோப்ங்கிறது கர்ப்பப்பை வாயில கால்போஸ்கோப், அந்த மைக்ரோஸ்கோப் வச்சு பாக்குறது. இந்த 3 பாப்ஸ்மியர், லிக்விட் பேஸ் சைட்டாலஜி, கால்போஸ்கோபி, இந்த 3 டெஸ்டும் இதுக்காகவே தான் இருக்கு. மஸ்ட் எடுக்கணும். எபோ 30ன்றவங்க இந்த பாப்ஸ்மியர் எடுக்கணும். அதுல எதுவும் அப்நார்மலிட்டி இல்ல, அதான் ஒண்ணு. மேம் இவ்வளவு நேரம் பொறுமையா ரொம்பவும் தெளிவா வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க மேம். ஆக்சுவலா எல்லாருமே வந்து ஒரு ஸ்டேஜ் ஏதாவது சொல்லுவாங்க, நீங்க பிறந்ததுல இருந்து அப் டு மெனோபாஸ் வரையும் எங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க மேம். இது நம்ம வீடியோ பாக்குற வியூவர்ஸ்க்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன் மேம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். நன்றி. 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 இவ்வளவு நேரம் இந்த வீடியோல மகளிர் மற்றும் மகப்பேறு பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளை டாக்டர் திருமதி சுபா அவர்கள் நம்ம கிட்ட சொன்னாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் எழிலரசி.